மதுக்கடைக்கான போராட்டம் மட்டுமல்ல, மக்களை யாரெல்லாம் வஞ்சிக்கிறார்கள். செய்தி வாசிப்பவர் கே. அமலா. பிஜேபி முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் எதிரானது. பல்லாவரத்தில் மாமக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த பல்லாவரம் டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகில் பல்லாவரம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் வெல்லட்டும் இந்தியா பொதுக்குழு தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் தமுமுக மாவட்ட செயலாளர் ஃபாரூக் அகமது தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமது மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது பேசுகையில், பிஜேபி முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் எதிரானது என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இதில் மாநில அமைப்பு செயலாளர் பழனி ஃபாரூக், தலைமை கழக பேச்சாளர் சலீம்கான், மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். இதில் மாமக நிர்வாகிகள் அப்துல் அஜீஸ், சாதிக் பாட்ஷா, அப்துல் ஷெரீப், மன்சூர் அலி, முனைவர் உசைன் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எமது செய்தியாளர் செங்கல்பட்டு மாவட்ட ராஜ் கமல். போதையம் ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தன் மாட்டியிருக்கான். அவனுடைய பின்னணி என்ன நமக்கு தெரியாது. ஒரு ஜாபர் சாதிக் என்கின்ற ஒரு நபர் சிக்கிவிட்ட காரணத்தாலேயே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடே போதைக்குள்ளார இருக்கின்ற மாதிரியான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்கான். RSSும் பிஜேபிக்காரர்களும். அவன் தவறு செய்திருந்தால் அதுக்கு உள்ள தண்டனையை அவர்கள் அடைவதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த போதை வியாபாரிக்கும் மனிதநேய மக்கள் கட்சி ஒரு காலத்திலும் துணை போவாது.